ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை. நம்ம வந்து இன்றைக்கி கம்பு தோசை வந்து எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நல்ல கிறிஸ்பியான, நல்ல டேஸ்டியான, ஹெல்த்தியான கம்பு தோசை வந்து எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். கம்பு தோசை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கம்பு வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நாட்டு கம்பு வந்து எடுத்திருக்கேன். நாட்டு கம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஹைப்ரிட்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் பெரிய ஷேப்பில் வந்து இருக்கும். இது வந்து நாட்டு கம்பு, அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க, வெள்ளை உளுந்து. இதுக்கு வந்து உளுந்து வந்து அதிகம் வந்து தேவைப்படாது. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கம்பு அண்டு ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். அதே மாதிரி உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். 3 ஹவர்ஸ்க்கு மேலே கூட ஊறலாங்க. ஆனால் 3 ஹவர்ஸுக்கு கம்மியாக வந்து ஊற வச்சு அரைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப கொரன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்கும். இப்போது 3 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போது ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் கம்பு ஊற வச்சுருக்கேன் அப்படி அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கூட அரைக்கலாம், தப்பே கிடையாது. பட் நான் இப்படியே வந்து பழகிட்டதுனால எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிப்பேன், அதுக்கப்புறம் ரைஸை வந்து அரைச்சிப்பேன். ஆனால் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு அப்படி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், தப்பு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து அரைச்சிட்டேன். இந்த டைமில் அரிசியை போட்டு அரைச்சிடலாம். 2 தடவை போட்டு வந்து அரைச்சிக்க போகிறேங்க. நம்ம ஜாரில் அரைக்கிறனால கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் நான் வந்து அரைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறீங்க அப்படின்னா உளுந்து, வெந்தயம், கம்பு, அரிசி இது 4 ஒன்று சேர்த்து நீங்கள் அரைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைக்க வேண்டாம். உளுந்து, அரிசி எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி நல்லா சமமாக வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. உளுந்தும் கம்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சமமாக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணுங்க. ஏன்னா கம்பு தோசை வந்து சப்பட்டின்னு சாப்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா புளிச்சு வரணும். அதனால் அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸாவது வந்து கண்டிப்பாக வந்து ஊறணும். அப்படி ஊறினா மட்டும்தான் நல்லா புளிச்சு வரும். நான் இப்போது காலையில் தோசை ஊற்றுறதுக்காக நைட்டு வந்து மாவு அரைச்சிருக்கேன். நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் ஊறினாலே நல்ல மாவு வந்து புளிச்சிரும். நான் ஃபுல் மாவையும் வெளியில் வச்சுட்டேன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். தோசை அதுக்காக ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதனால் பாதி மாவு வெளியிலையும் பாதி மாவு நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருவேன். ஏன்னா பாதி மாவு வந்து நல்லா புளிச்சதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு வந்து மாவு வந்து புளிக்காத மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட நீங்கள் வெளியிலேயே கூட வச்சுக்கோங்க. இப்போது காலையில் பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா நுர கட்டி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே. இந்த மாவில் நான் புளிக்காத மாவு, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா, அந்த மாவு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்லா கார சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா புளிப்புக்கும் காரத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும் வெந்தால் போதும் அப்படின்னா மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு 2 பக்கமும் வெந்து சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மூடி போட்டு வேக வைக்க தேவையில்ல. நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு சாப்பிட்றதுனால நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள், தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்து ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆனால் கம்பு தோசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா
திக்காக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மொந்தமாக தோசை ஊற்றி கார சட்னி வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து உங்களோட விருப்பம் தான். மொந்தமாக வேணுன்னா மொந்தமாக ஊற்றிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாக கூட ஊற்றிக்கோங்க. அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போது கம்பு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா தோசை நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் வரும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. தினமும் நார்மலான இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு மில்லட் ரெசிபி உங்கள் கிட்ஸ்க்கெலாம் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இதுக்கு நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு அண்டு தேங்காய் சட்னி, இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யாராவது புளிக்குழம்பு வித் தேங்காய் சட்னி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.